வெல்கம் டு Suduthanni. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5 வகையான குழம்பு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரெண்டுத்துக்குமே ஊற்றி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி 7 வகையான சட்னி ரெசிபிஸ் என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதில் நம்ம பார்க்க போகிற முதல் ரெசிபி தக்காளி கடையல். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 5 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கடையில் தக்காளி ஜாஸ்தி சேர்க்கணும். இதில் நம்ம புளி சேர்க்க மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடும் நீங்கள் இவ்வளோ தக்காளி சேர்க்கும் போது. வெங்காயம் ஜஸ்ட்டு நம்ம ஃப்ளேவருக்கு தான் சேர்க்குறோம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே தக்காளி தான். தக்காளியும் நம்ம நல்லா சாஃப்டாக வதக்கணும். இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது தக்காளி ஈஸியாக வதங்கி வந்துடும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா தொக்கு மாதிரி வதக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன். இது நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காக வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கடைசியாக அதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி கடையல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அலசிட்டு அதில் 3 பங்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5-6 விசிலுக்கு அப்புறமா இது நல்லா வெந்து வந்திருக்கும். இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 பச்சை மிளகாய், 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்க்குறது தான் டேஸ்ட்டே, அதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். புளிப்பெல்லாம் ஜாஸ்தியாக தனியாக தெரியக்கூடாது. இப்போ இதில் ஆல்ரெடி வேக வச்சுருக்க நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்க்கும் போது நல்லா கடைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
தாளிப்புக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதை இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஃபன் சாம்பார் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, பொங்கலுக்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற பழக்கமும் இருக்குது. மினி இட்லி பண்ணி கூட இந்த சாம்பார் ஊற்றி நம்ம சாம்பார் இட்லியாக கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம கத்திரிக்காய் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 5-6 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதோட 10 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு 6 விசிலுக்கு அப்புறமா இது நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். குக்கர்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. லைட்டாக அமுத்தி விட்டாலே இந்த மாதிரி வந்துடும். உங்கள்கிட்ட மேஷர் இல்லைன்னா டம்ளர் வச்சு கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இது மாதிரி ரெடியானதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, அதோட 15 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் காரத்துக்கு நம்ம வரமிளகாய் தான் சேர்க்குறோம், அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 15 சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவுமே இதில் நம்ம சேர்க்க மாட்டோம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருக்க கடையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடையில் செய்யும் போதே உப்பு நிறைய சேர்த்துருக்கோம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போவே உப்பு ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொதித்து வரும்போது இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். நம்மளோட கத்திரிக்காய் கிச்சடி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட் ரெசிபியை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது கும்பகோணம் கடப்பா. அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 5-6 விசில் வச்சு எடுக்கணும். இது வைக்கும் போதே இதோட ஒரு உருளைக்கிழங்கையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை மூடி வச்சுருங்க. 5-6 விசிலுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சியில் 5-6 சில் தேங்காய், 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க தோல் உரித்து எடுத்துக்கலாம். இந்த லைட்டாக கையால் உதுத்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம்.
இது இப்போ ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பை இது கூடயே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசியாக தாளித்து சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். வதங்கினதுக்கப்புறமா இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகாய் தான். அதனால் இனிஷியலாகவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த அரவையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிக்க கொதிக்க தான் அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போகும். ஸோ நல்லா கொதிக்க விடுங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது இது நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா தளன்னு கொதிக்கும் போது இதில் நம்ம பருப்பை சேர்த்துடலாம். கூடவே வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு திக்னஸ் வரும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. திக்காகவும் வந்துடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இதில் கடைசியாக கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் தாளித்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கும்பகோண கடப்பா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பண்ண ரெசிபீஸ்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கடலை மாவு சட்னி. அதுக்கு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுலேயும் தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்தா தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வரும். 1க்கு 2ங்கிறது 1க்கு 3 சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். அது நேச்சுரல் புளிப்பாக இருக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். தொக்கா அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் இருக்கணும். அது நல்லா கொதிக்க தான் நல்லாயிருக்கும். இது கடையல் மாதிரியே இருக்கேன்னு நினைக்க வேணாம். ஆனால் டேஸ்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரேஷியோவும் நம்ம வேறு சேர்த்துருப்போம். ஸோ அதனால் இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா தளன்னு கொதித்து வரும்போது 2 டீஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி அதை கொஞ்சம் வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி கட்டியாக விழும். அதனால் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா திக்காய் வந்துடும். உடனே இறக்க வேண்டாம். ஒரு 4 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்குங்க. இல்லாட்டி அந்த கடலை மாவு வாசம் தனியாக தெரியும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கடலை மாவு சட்னி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த 5 வகையான குழம்பு சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.